ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியரில் புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மாடலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் நாங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோரூம் தாம்பரம் முடிச்சூர் ரோட்டில் இருக்குது. இந்த ஷோரூமோட டீலர் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸ் இ பைக் அவங்களோட ஷோரூம் தான். அவங்களோட லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் அன்னை அருள் ஹாஸ்பிட்டல். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூம் தான் இந்த மார்ஸ் இ பைக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாடலோட ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 வருது. ஸோ ஆன் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,33,000 or 35 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆம்பியர் நெக்ஸஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இது டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் என்னென்னா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவல், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற இது காட்டுது. அப்புறமா ஓடோமீட்ரு, அடுத்ததாக உங்களோட மோட்டார் ஆர்பிஎம் அதுவுமே உங்களுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு சைட் ஸ்டாண்டு சிக்னல் இங்கே காட்டுது, இதில் காட்டுது. அப்புறமா இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பவர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிம்பிள் காட்டுது. வண்டி ஆன் பண்ணிட்டோம். பட் ஆனால் நீங்கள் த்ராட்டில் பண்ணிங்க அப்படின்னா வண்டி போகாது. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது. அப்புறமா இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்ததாக இங்கே ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் உங்களுக்கு நைட் மோடு, ஸோ உங்களோட டிஸ்பிளே நைட் மோடு, டே மோடு, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே உங்களோட யூஸரு, அதுக்கப்புறமா தீமு, டேட்டா இது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் கூட பேர் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல்லேருந்து ப்ளூடூத் கூட இதுக்கு பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சைடு ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க் அப்படிங்கிற சிம்பிள் காட்டிகிட்டே இருக்குது, பார்க்கிங் சிம்பிள் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைடு ஸ்டாண்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வண்டி ரெடி மோடுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோடு பார்த்தீங்க அப்படின்னா 3 மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் மோடில் இருக்குது. அடுத்ததாக இங்கே இந்த எம் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டி மோடு. அடுத்ததாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் மோடு. ஸோ இந்த 3 மோடு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு மோடுக்கும் இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும் அந்த ட்ரிப் மீட்டர், அந்த கிலோமீட்டருமே இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ ஈயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 96 கிலோமீட்டர் வரை போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததாக சிட்டி மோடு, இதில் உங்களுக்கு 77 கிலோமீட்டர். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈக்கோ மோடுக்கும் சிட்டி மோடுக்கும் ஸ்பீடு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். அடுத்ததாக பவர் மோடில் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு அதிகமாகும். அப்படிங்கிறனால உங்களுக்கு மைலேஜ் 63 கிலோமீட்டர் வரை வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் கண்டிஷனில் இருக்கும்போது பவர் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 to 75 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பவர் மோடில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 93 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹசார்ட்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹசார்ட்ஸ் லைட் சிம்பிளும் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு 2 சைடுமே இண்டிகேட்டர் அதுவுமே காட்டும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் அந்த பீப் சவுண்டு, அந்த பஸர் சவுண்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட், ஹை பீம், லோ பீம், ஸோ அந்த ஹெட்லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இண்டிகேட்டர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் ரிவர்ஸ் மோடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்புறமா த்ராட்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஒரு 3லேருந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பின்னாடி போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட மொபைலை வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்ததாக இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் ஆம்பியர் மேக்னஸ் EX லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கரி டைப்பு சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைப்லேயே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ இது வந்து பாடிக்கு உள்ளேயே வர மாதிரியே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வண்டியோட சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குஷனிங்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கும் சரி. ஸோ நல்ல ஒரு லாங் சீட்டாக கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு டிக்கியில் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா சாக்கரி டைப் சார்ஜர் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜரோட ஆம்ப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்மளோட மேக்னஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 ஆம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து 15 ஆம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் மொபைல் கூட பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மியூசிக்கு, அப்புறமா வந்து சார்ஜிங் ஸ்டேஜு, இது எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேவிகேஷன், இப்போது கூகுள் மேப் பார்த்து சில பேர் வண்டி ஓட்டுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான நேவிகேஷனுமே வந்து நம்ம வந்து இதுலேயே பார்த்துக்கலாம். அடுத்ததாக பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து. அதேமாரி ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா இந்த வண்டிக்கு வந்து 4 கிலோவாட் பிக் பவர் உள்ள பெல்ட் ட்ரைவ் மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நாம் வந்து 3 ட்ரைவ் மோட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த 3 ட்ரைவ் மோட்லேயுமே எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு ஒவ்வொரு மோட்லேயும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ மோடில் ஸோ உங்களுக்கு 45 கிலோமீட்டர் வரை மேக்ஸிமம் ஸ்பீட் போகுது. ஸோ அடுத்ததாக சிட்டி மோடு, இதில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அடுத்ததாக உங்களுக்கு பவர் மோடு, இந்த பவர் மோடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 93 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு ஸோ வண்டியோட டிசைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ், ஸோ அந்த ஹசார்ட்ஸ் லைட்டு, அப்புறமா ஆம்பியரோட லோகோ, இங்கே ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஆம்பியர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து டிஆர்எல் லைட் வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாடியோட ஷேப் வந்து பார்த்திங்க, அந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விங்ஸ் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ரியர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த விங்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். அடுத்ததாக வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏறி உட்காரும் போதே அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ வண்டியோட ஹைட் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் ஆம்பியர் மேக்னஸ், EX மேக்னஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஏறி உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் ஹேண்டில் பண்ணும்போதே தெரியுது. ஸோ ஹைட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்குது அப்படிங்கிறனால வந்து ஸோ வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு கரடுமுரடான ரோட்டில் கூட ஓட்டி பார்த்தோம். ஸோ ரொம்பவே சஸ்பென்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். ஸோ வண்டியோட இந்த ப்ரைஸுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுக்குற மணிக்கு வந்து ஒர்த்துன்னு கூட சொல்லலாம் இந்த வண்டி. அண்ட் ரியரில் டெயில் லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் ரொம்பவே டிசைன் சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ வாங்க ரைட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி மோடில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வண்டி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஸோ ரொம்பவே அமைதியாகவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக்கப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த சிட்டி மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களால் வந்து போக முடிஞ்சுது. இந்த ஸ்பீடில் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட வெயிட் வந்து நல்லா இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. இதனால் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு வைப்ரேஷன்
வைப்ரேஷனுமே தரலங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட சஸ்பென்ஷனும் சரி, ஸோ ரொம்பவே நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. வைப்ரேஷன் எதுவுமே வந்து ஃபீல் பண்ண முடியல. அடுத்ததான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ பவர் மோடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது வந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பவர் மோடில் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போதே ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சிட்டி மோடில் நம்ம பவர் மோட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பவர் மோட்லேயுமே வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பீடையும் சரி, அப்புறமா வந்து நம்மளோட பிக்கப்பையும் சரி, ஸோ நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த பவர் மோட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடு போகும்போது வைப்ரேஷன் எதுவும் அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. என்ன ஒன்று கஷ்டமாக இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து ஹேண்டில் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பழகுனா தான் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம எல்லா வெஹிக்கிள்லையுமே வந்து ஒரே சைடில் இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடே நம்ம வந்து பண்ணி பழகியிருந்திருப்போம். இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட்லேயும், ரைட் ஹேண்ட் இண்டிகேட்டர் வந்து ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்கனால வந்து கொஞ்சம் பழகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மற்றபடி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குது. வண்டியோட பேட்டரி பவரும், வாரண்டியும் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ வண்டியோட பேட்டரி பவர் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இதோட வாரண்டி 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து பே பண்ணும்போது வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததா இந்த ஷோரூமோட சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ஸ் ஏஜென்சி இ-பைக்கோட சர்வீஸ் சென்டரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்பியரோட ஆத்தரைஸ்டு டீலர். ஸோ இவங்க கிட்ட வந்து ஸ்பேர் கூட வந்து எல்லாமே வந்து கம்பெனி ஸ்பேர் தான். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் வந்து ரொம்பவே நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்களோட சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து ஒரு தெருவுல வச்சுருக்காங்க. ஸோ தனியாக வச்சுருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய வெஹிக்கிளும் வந்து ஒரே டைமில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சொன்ன டைமுக்கும் வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த மேக்னஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஓட்டிட்டு இருக்கக்கூடிய வண்டி தான் இது. இது என்னோட வண்டி தான். இதையுமே வந்து நான் இங்க தான் சர்வீஸ் குடுத்துருக்கேன். ரொம்பவே நீட்டாவே பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா வந்து இதோட லொக்கேஷன் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஆம்பியர்ல எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்ல வந்து பண்ணி குடுக்குறாங்க. நீங்க இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.